இந்த உலகத்துல உங்களை எத்தனை பேருக்கு தெரியும்? எத்தனை பேருக்கு உங்களுக்கு தெரியுமோ அதுதான் உங்களுடைய தற்போதைய பொருளாதார நிலைமை. How many people know you decides your wealth status. Period. என்னுடைய பெயர் ராஜா. நான் 50 மக்களுக்கு மேல மென்டாரா இருக்கேன். மைண்ட் செட் ட்ரைனிங்ஸ், பப்ளிக் ஸ்பீக்கிங் ட்ரைனிங்ஸ் கொடுத்துட்டு இருக்கேன். இந்த ஸ்பெஷல் வீடியோல ஒரு முக்கியமான ஒரு கான்செப்ட் நம்ம பார்க்க போறோம். நீங்க உங்க லைஃப்ல ஜெயிக்கணும்னா, உங்களுக்கு வாய்ப்புகள் நிறைய வரணும்னா, நீங்க உங்க பிசினஸை க்ரோ பண்ணணும்னா உங்களுக்கு தேவையானது அதிகமான விசிபிலிட்டி. நிறைய மக்களுக்கு நீங்க அவங்க கண்களுக்கு தென்பட ஆரம்பிக்கணும். உங்களுடைய கஸ்டமர்ஸ் கண்களுக்கு நீங்க தென்பட ஆரம்பிக்கணும். இந்த வாய்ப்புகளை வழங்கக்கூடிய மக்களின் கண்களுக்கு நீங்க தென்பட ஆரம்பிக்கணும். இந்த விசிபிலிட்டி அப்படிங்கிற ப்ராசஸ் நம்ம செய்யும் போது அது கூடவே ஒரு விஷயம் சேர்ந்து வந்துடும். அதுக்கு பேர் தான் விமர்சனம் அல்லது கிரிட்டிசிசம். விமர்சனம் இல்லாமல் விசிபிலிட்டி கிடையாது. விமர்சனம் இல்லாமல் வளர்ச்சி கிடையாது. விமர்சனம் இல்லாமல் வாய்ப்புகள் கிடையவே கிடையாது. நீங்க உங்க ப்ராசஸ விமர்சனத்துக்கு பயந்து இன்னும் ஆரம்பிக்காம இருக்கீங்களா? விமர்சனம் இன்னும் உங்களுக்கு வரவே இல்லை. இன்னும் உங்களை பத்தி யாரும் பேசவே ஆரம்பிக்கல. அதுக்குள்ளேயே பயமா? We suffer more in imagination than reality. இது சொன்னது யாருன்னா ancient Rome stoic philosopher Seneca. நம்ம கற்பனைக்கு அவ்வளவு சக்தி இருக்கு. கற்பனை மூலமாக உலகத்தை மாற்றி அமைக்க முடியும். கற்பனை மூலமாக கண்டுபிடிப்புகளை உருவாக்க முடியும். கற்பனை மூலமாக நம்ம கிரியேட்டிவிட்டி மூலமாக புதிய தொழிலை நம்ம உருவாக்க முடியும். மக்களுடைய வாழ்வாதாரத்தை பெருக்க முடியும். மக்களுடைய வாழ்வாதாரத்தை எளிமைப்படுத்த முடியும். ஆனா நம்ம கற்பனையை எவ்வாறு பயன்படுத்திட்டு இருக்கோம்? நம்மளுடைய பயங்களுக்காக பயன்படுத்திட்டு இருக்கோம். அதை நம்ம மாத்தி ஆகணும். சார், அப்போ விசிபிலிட்டி கொடுக்க ஆரம்பிச்சா விமர்சனம் அப்போ வருமா நீங்க யோசிச்சீங்கன்னா கண்டிப்பா வரும். விமர்சனம் இல்லாமல் விசிபிலிட்டி கிடையாது. ரெண்டையும் பிரிக்கவே முடியாது. ரெண்டும் ட்வின்ஸ் மாதிரி நம்ம கற்பனை பண்ணிக்க வேண்டியதுதான். ஒரு நபருடைய வாழ்க்கையில பல வட்டங்கள் இருக்கு. அவருடைய குடும்பம், அவருடைய நட்பு வட்டாரம், அவருடைய அக்கம் பக்கத்தினர், அவருடைய உறவினர்கள், அண்ட் தென் ஜெனரல் பப்ளிக். இந்த மாதிரி பல வட்டங்கள் இருக்கு. இதுல உங்களுக்கு முதல்ல எங்க இருந்து விமர்சனம் வரும் தெரியுமா? நீங்க உங்க ப்ராசஸ் ஆரம்பிக்கும் போது, நீங்க உங்க வெற்றிக்கான பாதையா துவங்கும் போது, நீங்க உங்க தொழிலுக்கான விதைய போடும் போது எங்க இருந்து ஆரம்பிக்கும்னா, உங்களை சுத்தி யாரு இருக்காங்களோ, கிட்டக்க யார் இருக்காங்களோ அவங்கள்ட்ட இருந்துதான் ஆரம்பிக்கும். ஆமா, இதுதான் உண்மை. எனக்கும் அதுதான் நடந்துச்சு. நான் என்னுடைய பப்ளிக் ஸ்பீக்கிங் ஜேர்னியை ஸ்டார்ட் பண்ணும்போது, நான் என்னுடைய சக்சஸ் ஜேர்னியை ஸ்டார்ட் பண்ணும்போது கண்டிப்பா வீட்டுல உள்ளவங்க முடியாதுன்னு சொன்னாங்க. வீட்டுல உள்ளவங்களே வராதுன்னு சொன்னாங்க, கஷ்டம்னு சொன்னாங்க. அதேதான் உங்களுக்கு நடக்கும். உங்களுடைய அப்பா அம்மா இருந்து ஆரம்பிக்கும். அது they will criticize you, they will smile at you, they will hate you, they don't trust you. அவங்க உங்களை நம்ப மாட்டாங்க. உங்க அப்பா அம்மா நம்ப மாட்டாங்க, நண்பர்கள் நம்ப மாட்டாங்க, அக்கம் பக்கத்தினர் நம்ப மாட்டாங்க, சொந்தக்காரங்க உங்களை பத்தி நெகட்டிவா பேசுவாங்க, உன்னால முடியாதுன்னு சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் தான் ஜெனரல் பப்ளிக். நீங்க நினைக்கக்கூடிய அந்த புதிய நபர்கள், தெரியாத நபர்கள் நம்மளை பத்தி பேசிடுவாங்களோ யோசிக்கிறோம்ல, அது கடைசி தான் பாஸ். பட் உள்ள இருந்து ஆரம்பிக்கும் இந்த விமர்சனம் என்ற விஷயம். முதல் கேள்வி, எதனால இந்த மக்கள் உங்களை விமர்சனம் பண்றாங்கன்னு தெரியுமா? ஒருவேளை அவங்க வாழ்க்கையில இமேஜின் பண்ணி பாருங்க. தே ஸ்டார்டட் சம் ஜேர்னி. அவங்க ஒருவேளை இந்த விசிபிலிட்டி அதிகப்படுத்த அவங்க முயற்சி பண்ணிருக்கலாம், வெற்றி நோக்கி நகர ஆரம்பிச்சிருக்கலாம். அந்த மொமெண்ட்ல அவங்களுக்கு புதிய விமர்சனம் வர ஆரம்பிச்சிருக்கும். அவங்கள சில பேர் கிண்டல் பண்ணிருப்பாங்க, அவங்கள சில பேர் நெகட்டிவா பேச ஆரம்பிச்சிருப்பாங்க. அவங்க கொஞ்சம் இதனால ப்ரெஷரை அனுபவிக்க ஆரம்பிச்சிருப்பாங்க. ஒரு கட்டத்துக்கு மேல இதை பண்ண முடியாதுப்பா, இது கஷ்டமா இருக்கு அப்படின்னு they would give up. அவங்க தன்னுடைய கனவுகளை ஒரு முறை கைவிட்டிருக்கலாம். கனவுகளை கைவிட்டு ஒரு சாதாரண ஒரு ஆர்டினரி லைஃப்குள்ள அவங்க வந்திருக்கலாம், இப்ப வாழ்ந்துட்டு இருக்கலாம். ஸோ அவங்க உங்களை பாக்குறாங்க. உங்களை பார்க்கும்போது நீங்க அவங்க முன்னாடி என்ன பண்ணாங்களோ அதை நீங்க இப்பதான் ஆரம்பிக்கிறீங்க. ஸோ அவங்களுடைய பழைய பழக்கத்தின்படி, அவங்களுடைய பழைய பேட்டர்ன்ஸ் படி அந்த மக்கள் உங்களை அட்டாக் பண்ணுவாங்க. they will attack you, they will criticize you, they will hate you, they don't appreciate you, they don't trust you. கண்டிப்பா உங்களை பத்தி அவங்க பேச ஆரம்பிப்பாங்க, உங்களுக்கு பின்னாடி பேச ஆரம்பிப்பாங்க. அந்த மொமெண்ட்ஸ்ல நமக்கு இரண்டு விதமான முடிவுகள் இருக்கு. முதல் முடிவு என்னன்னா, விசிபிலிட்டி மூலமாக, விமர்சனம் மூலமாக வரக்கூடிய அழுத்தத்தை தாங்கக்கூடிய தன்மையை நான் வளர்த்துப்பேன். என் வெற்றி நோக்கி நான் நகர்ந்தே ஆகணும். ஏன்னா வெற்றி என்பது எந்த ஒரு நபர் அழுத்தத்தை சந்திக்கிறாரோ அவருக்கு மட்டும்தானே அந்த புரிதலோட நகர தயார் என்றால் யூ ஆர் ஃபர்ஸ்ட் கேட்டகரி. இது முதல் வழி. இரண்டாவது வழி என்ன? எவ்வாறு உங்களுடைய வீட்டுல உள்ளவங்க, உங்களை சார்ந்த மக்கள் அவங்க லைஃப்ல விசிபிலிட்டி நோக்கி நகரும் போது பயம் காரணமா கிவ் அப் பண்ணி அடுத்து வரக்கூடிய புது ஜெனரேஷன் பீப்புளை டிமோட்டிவேட் பண்றாங்க பாத்தீங்களா? அதே மாதிரி நீங்க இருக்க போறீங்களா?
நீங்க உங்களுடைய ஃபியூச்சர் ஜெனரேஷன், உங்க குழந்தைங்க, உங்களுடைய பேர குழந்தைங்க, அவங்கள நீங்க டிமோட்டிவேட் பண்ண போறீங்களா? இது இரண்டாவது வழி. நீங்க முதல் வழியை தேர்ந்தெடுத்தீங்கன்னா இந்த வீடியோ நீங்க இனிமேல் கண்டினியூவா பார்க்கலாம். நம்ம லைஃப்ல கண்டிப்பா எல்லாருக்கும் மிகப்பெரிய கோல்ஸ் இருக்கு, மிகப்பெரிய கனவுகள். நான் பெரிய வீடு வாங்கணும், ரொம்ப அழகான வீடா அது இருக்கணும், எனக்கு பிடிச்ச கார் எல்லாமே என்கிட்ட இருக்கணும், நான் நிறைய பணம் சம்பாதிக்கணும், எனக்கு பிடிச்ச மாதிரி எல்லா ஊருக்கும் நான் சுத்தணும், உலகம் முழுக்க நான் டிராவல் பண்ணணும், நான் நிறைய மக்களுக்கு வேலை கொடுக்கணும், நான் நிறைய லைஃப்ல அச்சீவ் பண்ணிக்கிட்டே இருக்கணும். இந்த மாதிரிலாம் ஏகப்பட்ட கனவுகள் இருக்கும். அந்த கனவுகள் எனக்கும் இருக்கு, நிச்சயமா உங்களுக்கு இருக்கு, நான் முழுசா நம்புறேன். ஏன்னா கனவுகள் கண்டிப்பாக உங்களை நகர்த்தும். கனவுகள் இல்லாம ஒரு நபர் இருக்கவே கூடாது. சோ உங்க கனவுகளுக்கு மிகப்பெரிய வாழ்த்துக்கள். இங்க முக்கியமான கேள்வி என்னன்னா, அந்த கனவுகளை நான் அடைய, அந்த கனவு என்கிட்ட என்னென்ன கேட்குதோ அதை செய்வதற்கு தயாரா இல்லையா? தட் இஸ் த பிகெஸ்ட் கொஸ்டின். கண்டிப்பா சொல்றேன், உங்களுடைய கனவை நீங்க அடையணும்னா யூ நீட் மோர் விசிபிலிட்டி. நீங்க நினைக்கிறீங்கல்ல அந்த பணம், புகழ், சொத்து எல்லாமே, அது எல்லாம் எங்க இருந்து வரும் தெரியுமா? எந்த ஒரு நபர் அழுத்தத்தை தாங்கி, எந்த ஒரு நபர் விசிபிலிட்டியை கொடுத்து, எந்த ஒரு நபர் அதிகமான அட்டென்ஷனை ஈர்த்தாரோ, எந்த ஒரு நபர் அதிகமான விமர்சனத்தை வாங்கினாரோ, எந்த ஒரு நபர் அதிகமான அவமானத்தை சந்தித்தாரோ, எந்த ஒரு நபர் மற்ற மக்களுடைய பேச்சுகளுக்கு அடி வாங்கினாரோ, அவரிடம் மட்டும்தான் அந்த சொத்து சேரும், அவரிடம் மட்டும்தான் கார் நிற்கும், அவரிடம் மட்டும்தான் அந்த பெரிய சொகுசு பொங்கலா அவர்கிட்ட இருக்கும், அவரால் மட்டும்தான் பெரிய வெற்றியை அடைய முடியும். அப்போ நீங்க அந்த நபரா மாற தயாரா இருக்கீங்களா இல்லையா? தட் இஸ் த பவர்ஃபுல் கொஸ்டின். உங்களுடைய கனவுகளுக்காக விமர்சனம் நோக்கி நகர தயாரா? உங்களுடைய கனவுகளுக்காக விசிபிலிட்டி நோக்கி நகர தயாரா? உங்களுடைய கனவுகளுக்காக உங்கள் மீது படக்கூடிய கண்களை அதிகப்படுத்த தயாரா? உங்களுடைய அட்டென்ஷனை அதிகப்படுத்த தயாரா? நீங்க தயாரன்றா நீங்க இந்த வீடியோ தொடர்ந்து பார்க்கலாம். பிகாஸ் சக்சஸ் ரிக்வயர்ஸ் மேசிவ் விசிபிலிட்டி. கண்டிப்பா இந்த உலகத்துல நீங்க அதிகமான விசிபிலிட்டியை கிரியேட் பண்ணி தான் ஆகணும். அதிகமான விசிபிலிட்டி அதிகமான விமர்சனத்தையும் கொண்டு வரதான் செய்யும். இங்க 2 விதமான மக்கள் இருக்காங்க. 1% மக்கள், அதாவது இந்த முதல் கேட்டகரிங்கிறது யாருன்னா, உங்களை சப்போர்ட் பண்ணுவாங்க. நீங்க உங்களுடைய விசிபிலிட்டி அதிகப்படுத்தும் போது, எல்லா மீட்டிங்ஸ்லயும் கலந்துக்கும் போது, சோசியல் மீடியால உங்களுடைய முகத்தை வந்து அதிகமா வெளிக்காட்டும் போது, லைக் எல்லா கான்ஃபரன்ஸ்க்கும் நீங்க போயிட்டு வரும்போது, எல்லாத்துலயும் நான் இருக்கேன் காமிச்சுட்டே இருக்கும்போது, கண்டிப்பா நிறைய மக்களுக்கு உங்களை பிடிக்க ஆரம்பிக்கும். நிறைய மக்கள் உங்களை சப்போர்ட் பண்ண ஆரம்பிப்பாங்க. தே வில் அப்ரிஷியேட் யூ. உங்களுடைய தைரியத்தை அவங்க பாராட்டுவாங்க, உங்களுடைய தன்னம்பிக்கையை அவங்க பாராட்டுவாங்க. அவங்க தான் ஃபேன்ஸ். டெஃபினட்டா விசிபிலிட்டி அதிகமாகும் போது கண்டிப்பா யூ வில் கிரியேட் ஃபேன்ஸ் அரவுண்ட் யூ. 100 மக்கள் இருக்காங்கன்னா 100 மக்கள்ல 95 மக்கள் உங்களுடைய ஃபேன்ஸா இருப்பாங்க. அவங்களுக்கு உங்களை பிடிக்கதான் செய்யும். அப்போ மிச்சம் உள்ள 5 பேர் யாருப்பா? கண்டிப்பா சொல்றேன், யாரா இருந்தாலும் சரி, நீங்க எவ்வளவு பெரிய ஆர்டிஸ்டா இருக்கலாம், உங்களுக்கு நிறைய திறமை இருக்கலாம், நீங்க சூப்பரா பேசலாம், நீங்க பண்ற விஷயங்கள் நல்ல விஷயங்களா இருக்கலாம், எதுவா இருந்தாலும் 5% மக்களுக்கு உங்களா பிடிக்காது. உங்க எனர்ஜி அவங்களுக்கு பிடிக்காது. அவங்க உங்க எனர்ஜிக்கு அப்படியே ஆப்போசிட்டா இருப்பாங்க. நீங்க எவ்வளவு நல்லது பண்ணாலும், எவ்வளவு சூப்பரா நீங்க கருத்துக்கள் சொன்னாலும், கண்டிப்பா அவங்க உங்களை பத்தி பேசதான் போறாங்க. உங்களுடைய கமெண்ட் பாக்ஸ்ல வந்து கெட்ட வார்த்தையில போடதான் போறாங்க, நெகட்டிவா பேசதான் போறாங்க, உங்க வீடியோஸ்க்கு டிஸ்லைக் பண்ணதான் போறாங்க, உங்களுக்கு பின்னாடி பேசதான் போறாங்க. நேரடியா அவங்க வந்து உன்னை எனக்கு பிடிக்கல, கண்டன எனக்கு பிடிக்கல, நீ ஏன் இதெல்லாம் பேசுற, உன்னே எனக்கு பிடிக்கல, இந்த மாதிரிலாம் அவங்க வாயை திறந்து சொல்லதான் போறாங்க. அப்போ அந்த மக்களை நீங்க ஹேண்டில் பண்ணி தான் ஆகணும். ரோட்ல நடந்து போயிட்டு இருக்கீங்க பாஸ், இமேஜின் பண்ணுங்க, ரோட்ல நடந்து போயிட்டு இருக்கீங்க, பக்கத்துல வந்து ஒரு நாய் நிக்குது, நாய் உங்களை பார்த்து குலைச்சுக்கிட்டே இருக்கு. அந்த நாயை நம்ம எதுவும் பண்ண முடியுமா? அதை நம்ம ஒண்ணுமே பண்ண முடியாது. அப்படிதான் நம்ம பாட்டு கடந்து போகல. அதே மாதிரிதான் விமர்சனம் வைக்கும் நபர்களை கண்டுகொள்ளாமல் நம்ம சொல்ல முடியும். உங்களுடைய கவனம் எங்க இருக்கணும்னா, அந்த 95% மக்கள், உங்க தான் உங்களுடைய ஃபேன்ஸ். அவங்க தான் உங்க லைஃப்ல தேவையான விஷயங்களை உங்களை கொண்டு வர போறாங்க. அப்போ விமர்சனம் என்னும் அரக்கனை தாங்காமல் உங்களால் வெற்றி அடைய முடியாது. விமர்சனம் என்னும் அரக்கனை தாங்குவதற்கு, விமர்சனத்தை ஜெயிப்பதற்கு அடிப்படையான விஷயம் என்ன தெரியுமா? உங்களுடைய மிகப்பெரிய லட்சியமும் அதை நோக்கிய உங்களுடைய அழுத்தமான நகர்வும். லட்சியமும் நகர்வும் ஒண்ணு சேரும் போது விமர்சனம் என்னும் அரக்கனை அது இரண்டும் சுக்கு நூறாக மாற்றுகிறது. கண்டிப்பா மிகப்பெரிய கோல் வைங்க. உங்களுடைய கனவுகளை நினைச்சு பாருங்க, என்ன அச்சீவ் பண்ணணும்னு நினைங்க. அதை நினைச்சதுக்கு அப்புறம் தைரியமா இந்த உலகத்துக்கு உங்களுடைய முகத்தை காட்டுங்க. விமர்சனங்களால், அந்த மக்களால் உங்களை ஒண்ணுமே செய்ய முடியாது. நீங்கள் லட்சியம் நோக்கி வேகமா நகர்ந்துகிட்டு இருக்கீங்கன்னா, உங்களுக்காகவும் உங்களுடைய குடும்பத்திற்காகவும் உங்களால் எதிர்காலத்தில் பயனடக்கூடிய மக்களுக்காகவும் நகர்றீங்கன்னா, you are on the path, you have arrived. உங்களுக்கு மிகப்பெரிய வாழ்த்துக்கள். உங்களது நேரத்திற்கும் கவனத்திற்கும் நன்றி. நிச்சயமா உங்களுடைய அதிகமான விசிபிலிட்டியும், நீங்க கிரியேட் பண்ணக்கூடிய அட்டென்ஷனும், நீங்க கிரியேட் பண்ணக்கூடிய கிரிட்டிசிசமும் உங்களுக்கு மிகப்பெரிய அளவில் வெற்றிகளை கொண்டு வர போது, உங்க வாழ்க்கையை மாத்தி கொடுக்க போது. கண்டிப்பா தைரியமா நகருங்க. என்ன இருந்தாலும் பாத்துக்கலாம் அப்படின்னு எவன் சொல்றானோ அவன் மட்டும்தான் லைஃப்ல ஜெயிப்பான். கண்டிப்பா இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கு நம்புறேன். ஒருவேளை இந்த வீடியோ மத்தவங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும் நம்புறீங்கன்னா, கண்டிப்பா இதை உங்களுடைய நண்பர்களுக்கு நீங்க ஷேர் பண்ணலாம். So what you learned from this video, கண்டிப்பா நீங்க chat boxல, கமெண்ட் பாக்ஸ்ல அதை நீங்க மென்ஷன் பண்ணலாம். நான் உங்களுக்கு ரிப்ளை பண்றேன்.
ஸோ என்னுடைய ட்ரைனிங்ஸ் நீங்க லைவா அட்டன் பண்ண நினைக்கிறீங்கன்னா என்னுடைய மைண்ட் செட் ட்ரைனிங்ஸ் அண்ட் பப்ளிக் ஸ்பீக்கிங் ட்ரைனிங்ஸ் வீடியோ டிஸ்கிரிப்ஷன்ல நான் ஒரு கூகுள் ஃபார்ம்ஸ் கொடுத்துருக்கேன். அதை நீங்க ஃபில் பண்ணுங்க. நிச்சயமா நீங்க என்னுடைய லைவ் ட்ரைனிங்ல கலந்துக்க முடியும். எங்கள் வாழ்வும் எங்கள் வளமும் மங்காத தமிழ் என்று சங்கை முழங்கு. தனக்கு தலைவன் உலகிற்கும் தலைவன். தேங்க்யூ. நான் என்ன சொல்ல வரோம்னா, உங்களுடைய விசிபிலிட்டி அதிகப்படுத்துங்க. விமர்சனத்தை அதிகமா வாங்கலாம், தப்பே கிடையாது. கண்டிப்பா நீங்க ஜெயிச்சிட முடியும். தேங்க்யூ.